ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தம் கேக் குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் 1.5 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம். நல்லா ஜலிச்சிடலாம். இது கூடவே பேக்கிங் சோடா போட்டுடலாம். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். இந்த ஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டிருக்கோம். இப்போ மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். மைதா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சு இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூட ஏலக்காய், இது கூடவே ஏலக்காய் போட்டுடலாம். ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கோம். வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றலாம். வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதனால ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை 1 கப்பு தான் நாங்கள் போட்டோம். ஆனால் 1.5 கப்பு வந்துடும் பவுடர் பண்ணோன்னா. இந்த பார்த்தீங்களா, பவுடர் அப்படியே இருக்கட்டும். இப்போ முட்டை உடைச்சி ஊற்றிடலாம். முட்டை மஞ்சக்கரு தனியாக எடுத்துடணும். பதில இந்த மாதிரி ஸ்பூன் கரண்டி எதாக இருந்தானா நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு தனியாக வந்துச்சு. இந்த மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சிடலாம். மூணு முட்டை எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ வெள்ளை தனியாக எடுத்துட்டோம். இப்போ இது நல்லா அடிச்சிடலாம். அடிக்கவே மாட்டேன். நல்லா அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா நல்லா நுர வருது. பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ மஞ்சள் கரு போட்டு இதே மாதிரி அடித்து எடுத்துடலாம். இது அதே மாதிரி நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ மஞ்சள் கரு நல்லா நுரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் கோல்டு வின்னர் எடுத்துருக்கோம். மாவு எடுத்து அதே கப்பு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்துடலாம். நல்லா அடித்து எடுத்துடலாம். சர்க்கரையும் போட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை போட்டுடலாம். பாதி பாதியாக தான் போடணும். சர்க்கரை பாதி பாதி போட்டுடலாம். கொஞ்சம் போட்டுட்டு மீதி அடிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் போட்டுக்கலாம். பண்ணிட்டீங்களா? இப்போ பாதி சர்க்கரை போட்டிருக்கு. இப்போ இது நல்லா அடித்து எடுத்துட்டு இனி பாதி சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். அது போட்டுடலாம். சர்க்கரை அதையும் போட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அடிக்கணும். பார்த்து
தெரிஞ்சிடும். வச்சுருவது அப்புறமா எடுத்துக்கலாம். இது நல்லா அடித்து எடுத்துடலாம். கலக்கி விடு. நானே மாமியார் தான் செய்கிறான். அதை ரெண்டு பொருள் வருது. அவங்க தான் இது செய்கிறாங்க. கேக்கு வாய்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். செக்காகுது. ரொம்ப நாள் ஆச்சு எடுத்துட்டு. சக்கரை தானே நல்லா கரையணும். நல்லா கரைக்கணும். சக்கரை நல்லா கரைச்சி விட்டுடலாம். மிஷின் என்னன்னு தெரியல, இதில் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கு. கருப்பு கலராக நம்ம கிடக்கும். அது சக்கரை ஏலக்காய் போட. சர்க்கரை பவுடர் போட்டு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரு சைடாகவே அப்படியே கிண்டிக்கிட்டே வரணும். அப்போ கிண்டுறாங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி. அப்படியே நல்லா மாவு நல்லா கிண்டி எடுத்துடலாம். ஒரு சைடாக தான். இப்போ மைதா மாவு வந்து ஒரு சைடாக நல்லா கலக்கி எடுத்துடலாம். இதே மாதிரி பூராத்தையும் போட்டு இந்த மாவெல்லாம் நல்லா கலக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பக்கமாக ஒரு சைடு வந்து மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது மாவு, பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ வந்து இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குக்கரில் வந்து மணல் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா மணல் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து மணல் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேக் பாத்திரத்தில் அந்த மாவெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்லா சூடாகட்டும். இப்போது கேக் பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் தடவிடலாம். இப்போ நல்லா சுற்றி நல்லா எண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம பேப்பர் வச்சுக்கலாம். நல்லா பேப்பரெலாம் நல்லா வச்சாச்சு. இப்போ இது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். நெய் இருந்தால் நீங்கள் நெய் தடவிக்கோங்க. தடவிடலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் தடவி பேப்பர்லாம் வச்சாச்சு. பேப்பர் மேலே எண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றிடலாம். இப்போ மாவு நல்லா ஊற்றி வச்சாச்சு. இப்போது கேக் பாத்திரத்தில் மாவு ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் இருக்கும், ஏர் வெளியே போகிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கருக்குள்ளே வைக்கலாம். இப்போ வந்து மணல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த மணல் மேலே நம்ம வந்து இந்த ரிங் வச்சிடலாம். இப்போ இது மேலே தான் கேக் பாத்திரம் நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து குக்கருக்குள்ளே வந்து நம்ம கேக் பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு. இப்போ வந்து வெயிட்டு போட தேவையில்லை, வெயிட்டு போட வேண்டாம். இப்போ வந்து அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ வந்து 20 நிமிஷம் அப்படி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக்கு வெந்திருக்கா நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, குச்சியில் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அது எடுத்துடலாம். கேக்கு நல்லா வெந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் 20 நிமிஷம் வச்சா போதும்னு. நாங்கள் இடையில திறந்து பார்த்தோம், 20 நிமிஷத்தில் வேகலை, அதனால் 30 நிமிஷம் வச்சோம். இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா சூடாக ஆறட்டும். இப்போ வந்து கேக்கு நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கேக்கு மேலே தட்டு வச்சிடலாம். தட்டு வச்சு கமுத்திடலாம். இதில் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணு ஸ்கூல்கிட்ட வருவா. இப்போ அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால நாங்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் கேக் செஞ்சுருக்கோம். அவள் இப்போ ஸ்கூல்கிட்ட வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அழகாக வந்திருக்கு. இப்போ மேலே இருந்த பேப்பர் எடுத்துடலாம். நல்லா அழகாக வந்திருக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். இதில் வந்து சர்க்கரை பாவு தூவாங்க, க்ரீம் போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் செய்யலை, சும்மா தம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீ என் பொண்ணு வருதான்னு பார்க்கலாம். வரா வந்துட்டா. இப்போ பொண்ணு வந்து கேக் கட் பண்ண போகிறா. பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம வந்து ஸ்கூலை விட்டு வரதுக்குள்ளே கேட்லேயே நின்று வீடியோ எடுத்திருந்தாங்க. எனக்கு ஒன்று என்னடா இன்வைட் பண்ணுறாங்களான்னு யோசிச்சு பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா என் பர்த்டேக்கு கேக் தான் கைஸ். நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கு கைஸ். இப்போ வாங்க வீட்டுலாம் ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. गाइस செம்ம டேஸ்ட் गाइस, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பாஞ்சியா இருக்கு गाइस. சூப்பரா இருக்கு. சுடு கட்டணும்னே நல்ல ஸ்பாஞ்ச் போல இருக்கு. இந்த க்ரீம் கேக்கு நிறைய பேர் கேட்டிருக்கு. எனக்கு க்ரீம் கேக்குல சாதான் ஸ்பாஞ்ச் போல இருக்கு. அப்படியே மெதுன்னு இருக்கு பாருங்க. ஸ்பாஞ்ச் போல இருக்கு கைஸ், பாருங்களேன். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடுத்தடுத்த வீடியோ போடுங்க. பாய் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.